ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பரோட்டா கடையிலலாம் கொடுப்பாங்கள்ல ஒரு எம்டி சால்னா, அந்த ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நம்ம பரோட்டா கடையில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டே இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 5 பல் பூண்டு, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது கூடவே 8 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே எல்லாமே அரைச்சிருக்கிறதால அதில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும். இது கூடவே நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இந்த பொடி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதிலே இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம முன்னாடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துடலாங்க. நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறதால அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கமகமன்னு ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்கிற அளவு ஒரு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் நிறைய குவான்டிட்டியில் செய்யணுன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போது உப்பு இருக்குன்னு பார்த்து பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போது இதை 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். சால்னா ரெடி ஆகிடுச்சுங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக ஜீரகத்தூளும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான சால்னா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம இது பரோட்டாக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஏன் ரைஸுக்கு கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.